வெல்கம் டு நான்சிஸ் கார்டன். ரெயின் லில்லி வீடியோ தாங்க. இப்போ மழை காலம், நல்லா ரெயின் லில்லி பூக்கிறதுனால அதே வீடியோ தான். ஆனால் வெரைட்டி வந்து வேறு வெரைட்டி வரும் உங்களுக்கு. இது வந்து லெமன் பாருங்கள், ஆர்டினரி எல்லோ கிடையாது, இது லெமன் வெரைட்டி. இதோட எல்லோ கலரே வித்தியாசமாக இருக்கும். பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இது லைட்டாக மலர்ந்து எடுத்த ஒரு பிக்சர் தான் இது. இதோட மகரந்தம் பாருங்கள், உள்ள நல்ல நீளமாக இருக்கும். நான் இந்த தடவை என்ன செய்யலாம்னு நினச்சிருக்கேன்னா, கொஞ்சம் ஹேண்ட் பாலினேஷன், நம்ம புது வெரைட்டிக்கு சீடு கொடுக்கக்கூடிய ரெயின் லில்லியை சூஸ் பண்ணி ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலான் இருக்கேன். அந்த வீடியோ தனியாக உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து நம்மளோட என்னது ப்ளம், அது வந்து நல்ல பிங்க் கலரில் இருக்கும். எங்கள் பெட்டல்லாம் ஷேப் வேறு, வெளியில் 3 பெட்டலும் உள்ளே வந்து 3 பெட்டலும் இருக்கும். இது வந்து ப்ளம். இது வந்து நல்ல பெரிய சைஸ் பூவாக இருக்கும். மற்ற ரெயின் லில்லியை விட இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டே வந்து அது ப்ளூம் ஆயிடுச்சு. அந்த எட்ஜஸ் எல்லாம் டார்க் பிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற ஒரு கலர், அழகான ஒரு பிங்க்கு. இது வந்து ப்ளம். இது வந்து எனக்கு 3rd 4th டைம் பூக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து டாக்டர் டர்ன், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அதுதான் இது. இது வந்து ஆரஞ்சும் எல்லோவும் மிக்சிங்கில் இருக்குது. சில சமயம் என்னென்னா அந்த ஃபுல் ஆரஞ்சு 2 பெட்டல் மட்டும் ஃபுல் ஆரஞ்சு இருக்குது பாருங்களேன், அது மாதிரி ஃபுல் ஆரஞ்சுலேயும் இது பூக்கும். இப்போ வந்து இப்படி பூத்துருக்கு, கொஞ்சம் எல்லோ கலர் மற்ற பெட்டல் எல்லாம் நிறையா மிக்ஸ் ஆகி. நெக்ஸ்ட்டு டே வந்து இது இன்னும் கொஞ்சம் அழகான ஷேப்புக்கு வந்துச்சு. நான் அது உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். இது வந்து செகண்ட் டே. அப்போ பார்த்தா அந்த ஃபுல் ஆரஞ்சாக இருந்தது கூட அப்படியே எல்லோவாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து டாக்டர் டர்ன். இது வந்து ஸ்பைடர் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து இப்படி தான் ப்ளூம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு டே வந்து அந்த குட்டியாக இருக்கப்பட்டாலும் கொஞ்சம் பெருசாகி ஈவனாக வந்துருச்சு. குட்டி பட்டாலும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இது வந்து ஸ்பைடர். இது வந்து நல்ல ஒரு தக்காளி பழ கலரும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதோட பெட்டல்ஸ் எல்லாமே சாஃப்ட்டு. இப்போ இத்தனை கலர் வெரைட்டி பூத்ததுனால ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பண்ணுவோம் கண்டிப்பாக. மழையிலையும் கூட அது பெட்டல் வந்து தாக்கு பிடிச்சிருச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சு ஸ்பைடர். இது வந்து நம்மளோட ரெட் லேமுடான், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மெஜந்தா கலர். ரெட்டும் கிடையாது, இது பிங்க்கும் கிடையாது, ரெண்டும் மிக்ஸ் ஆகி அந்த கலரில் இருக்கிறதா நம்மளோட ரெட் லேமுடான். ரொம்ப அழகான ஒரு கலர். இது வந்து நம்மளோட பிங்க் ஜம்போ. அது வந்து செகண்ட் டே 3rd டே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. லைட்டு பிங்காக இருக்கும். லைட்டு பிங்க் வந்து 2வது 3வது நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆச்சு. இது எப்படி இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. இது வந்து சம்மர்ச்சில் வந்து அழகு ஒயிட்டு பிங்க் ஷேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ரவுண்டாக தான் பூக்கும். இந்த தடவை இந்த ஷேப்பில் பூத்துருக்கு. இதுதான் சொன்னேன், பிங்க் ஜம்போ வந்து நல்ல பிங்க்கு. பெட்டல் ஒன்று நல்ல நீளம் இருக்கும். பேர்லேயே அதுக்கு ஜம்போன்னு இருக்குது. அப்போ அதோடய ஃப்ளார்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவும் போல் சாயில் மிக்ஸ் சொல்லிடுறேன். கொக்கோபீட், ஆற்று மணல், கார்டன் சாயில், வெர்மி கம்போஸ் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். அதுதான் இதோட சாயில் மிக்ஸ். தேங்க்யூ.